This video sponsored by Gen Reviews Online. Gen Reviews Online is the one of the reviews portal site. கார்த்திகை மாதம் முதல் தேதி சொன்னாலே சபரிமலை ஐயப்பன் மாலை அணிவதுதான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். கார்த்திகை மாதம் சிவபெருமாள் முருகன் வழிபாட்டிற்கு மிக ஏற்ற மாதமாகும். கார்த்திகை மாதம் முதல் தேதி இந்த ஆண்டு மிக சிறப்புக்குரிய நாள். இந்த நாளில் மிக முக்கியமான வழிபாடு ஒன்று செஞ்சு வந்தால் நமக்கு ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கும். இந்த வழிபாட்டினை நம்பிக்கையுடன் செஞ்சு வந்தால் பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதம். கார்த்திகை மாதத்தில் அனைத்து நாட்கள் காலை மற்றும் மாலை வீட்டில் நுழைவாசல் அருகே மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபட வேணும். அது மட்டும் இல்லை, மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் மாதம். நம்முடைய வீட்டில் விளக்கு ஏற்றி மங்களகரமாக வைத்திருந்தால் பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்கும். இதனால் நம்முடைய வீடு வாழ்க்கை ஒளிமயமாகும். கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை வீட்டில் விளக்கேற்றியதுடன் கார்த்திகை மாதத்தில் முதல் நாளில் காலை ஒரு சிறிய வழிபாட்டினை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். இந்த ஆண்டு கார்த்திகை முதல் தேதி நவம்பர் 16 தேதி சனிக்கிழமை வருது. இதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருது. கார்த்திகை முதல் நாளில் கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவது மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் நம்முடைய பிரச்சனையை ஏற்ற முறையில் விளக்கேற்றினால் துன்பங்கள் நீங்கும். அருகில் முருகன் கோவிலுக்கு இதற்கு முருகனை சன்னிதானத்திற்கு சென்று இந்த வழிபாட்டினை செய்ய வேணும். இதற்கு வீட்டில் இருந்து நல்லெண்ணெய் பஞ்சு திரி அனைத்தையும் எடுத்து செல்ல வேணும். நீண்ட நாட்கள் முயற்சி செய்து வருகிற வேலை கிடைக்கவில்லை, அனைத்து பிரச்சனைகளையும் பஸ்மம் செய்து தகுதி இருந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேன் என்பவர்களை வேலை கிடைக்கிறதுக்காக 3 அகல் விளக்கு ஏற்றி சென்று முருகனை சன்னிதானத்தில் ஏற்றி விட்டு முருகனை சன்னிதானத்தில் முன் அமர்ந்து மனதார வேலை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மட்டும் முன் வைத்து கொள்ளலாம். ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் குறைகள் காரணமாக பெண்களுக்கு திருமணம் தடை இருந்தால் இந்த தடையை நீங்கள் கார்த்திகை முதல் நாளை அன்று யாருக்கும் திருமணம் ஆக வேண்டுமோ அந்த பெண் அல்லது தாயார் முருகன் சன்னிதானத்தில் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து 9 சுற்றை சுற்றி வந்தால் முருகனை வழிபட்டு விட்டு வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டிற்கு செல்லணும். 1 டம்ளர் தண்ணீர் குடித்து விட்டு சிறிது நேரம் அமர்ந்து பிறகு மற்றும் வேலை பார்க்கலாம். ஆண்களுக்கு திருமணம் தடை இருந்தால் திருமணம் நடைபெற வேண்டிய பையன் அல்லது அவரது தாயார் அல்லது தந்தையார் முருகன் கோவிலுக்கு சென்று 5 அகல் விளக்கு ஏற்றி வைத்து 9 சுற்று சுற்றி விட்டு வர வேண்டும். திருமணமாகியும் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக கணவன் மனைவி இருவரும் தம்பதியர்களாக சென்று முருகனை சன்னிதானத்தில் 3 அகல் விளக்கு ஏற்றி 6 சுத்துகள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுற்றி வர வேணும். வழிபட்டால் அவர்களுக்கு முருகப்பெருமாள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தருவார். நீண்ட காலமாக முயற்சி செய்தும் சொந்தமாக வீடு வாங்க முடியவில்லை, கார் வாங்க முடியவில்லை, நிலம் வாங்க முடியவில்லை என வருத்தப்படுபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் முருகன் கோவில் சென்று 3 அகல் விளக்கு ஏற்றி வைத்து ஓம் நமோ சரவண பவா என்று மந்திரத்தை சொல்லிவிட்டு 3 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.